தமிழக அரசியல்ல கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி வரக்கூடிய கட்சி அப்படின்னா அது திமுக அதிமுக தான் சொல்லலாம். திமுக அல்லது அதிமுக அப்படின்னு மாறி மாறி வரக்கூடிய நிலையில திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள் அப்படிங்கிற மிக மிக அரசியல் தொடர்பான முக்கியமான கேள்வியை நாம முன் வச்சிருந்தோம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விக்கு நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். ஆம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், கருத்து கூற விருப்பமில்லை என்று 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அந்த வகையில திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் விஜயை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்வார்கள் என 44 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதே போன்று இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று 32 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த கேள்வி பற்றி எங்களுக்கு எந்தவித ஐடியாவும் இல்லை, அதை பற்றி கருத்து கூற விருப்பமில்லை என 24 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இதுல கருத்து கூற விருப்பமில்லை என்பது பற்றியும் ஒரு கணிசமான மக்கள் நம்ம தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் விஜய் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் என அதிக மக்கள் அதுக்கு ஆதரவாக பதில் சொல்லியிருக்காங்க. சண்முகசுந்தரம். நன்றி பிரவீன். பார்த்திபன், சுட சுட அரசியல் தொடங்கிவிட்டது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்படுகிறாரா என்றதுக்கு பார்க்க போகிறோம் என்ற வகையிலே மக்கள் இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. 44% பேர் ஆம் என்றுள்ளார்கள். ஆனால் இல்லையும் முக்கியமாக 32 சொல்லியிருக்காங்க. அதே போன்று கருத்தில்லை என்றும் 24. அது இரண்டையும் கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 56% பேர் இவர் பக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழகத்தை 67க்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டே இருக்காங்க. அதனால் மக்கள் இந்த ஆட்சிகளை பலமுறை பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிற மக்கள் சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் இது காமிக்குது. இப்போ விஜய் வந்திருக்கிறதுனால இதை விஜய் ஏற்றுக்கொள்வார்களா நம்ம கேட்குறோம். ரஜினி வந்தால் ரஜினி ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டிருப்போம். இப்போ வேறு யாராவது புதுசாக வந்தால் அதனால் மாற்றம் கொடுக்குறேன்னு 3வது ஒருத்தர் வரும்போது தமிழ்நாட்டில் வழக்கமாக அது 8% 10% இருக்கும். திமுக அதிமுக வேணாம், நான் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு. அது அந்த 10% தாண்டது இல்லை. ஆனால் இது 44%, அதுவும் அவர் கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் 44% மக்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது விஜய் மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் தான் காமிக்குது. 24 அப்படின்ற கருத்தில்லைன்றதும் இது ரொம்ப டூ ஏர்லி, கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இது விஜயுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பார்த்து இந்த நம்பர்ஸ் டிராஸ்டிக்காக மாறும். நிச்சயமாக கூடுதலாக ஒரு தகவலை நான் இணைப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இது போன்ற ஒரு சர்வே நடத்தப்பட்டது. அப்பொழுது ரஜினியை மாற்று சக்தியாக பார்க்கிறோம் என சொன்னவர்களின் எண்ணிக்கை 56% பேர். 56% பேர் ரஜினிக்கு மாற்று அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ரஜினியை பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது பார்த்தோம். கண்ணன், உங்களுடைய பதிவு. திமுக அதிமுகவுக்கு மாற்றா இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி, பாஜக ஆகியவற்றை அவங்க எலெக்ஷனில் நிரூபிச்சிருக்கிறாங்க. இது தவிர இப்போ இவங்களை தாண்டி 44% பேர் நாங்கள் விஜயை தான் மாற்றாக பார்க்க போகிறாங்க. இது இந்த தேர்தலில் ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அந்த 44% தெரியுது. ஆனால் இது தவிர அந்த கூடுதலாக இருக்கிற அந்த ஒரு 64% பேர் கருத்துலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நாங்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இருந்தாலும் 44% திமுக அதிமுகவுக்கு அப்புறம்னா ஒரு 3வது பிளேஸ் தான், செகண்ட் பிளேஸ் தான் அப்படிங்கிறத இந்த சர்வே முடிவுகள் நமக்கு காண்பிக்குது. நிச்சயமா இப்போ அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தற்போது ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு மாற்றாக விஜயை பார்ப்பார்கள் என்ற ஒரு பாசிட்டிவான சிக்னல் விஜய்க்கு கிடைச்சிருக்கு.